கோவில் திருப்பத்தில் கவிதாவும் அவள் உயிர் தோழியாகிய பத்மாவும் நடந்தார்கள். கவிதா, இன்று நீ எங்களுடன் புடவை எடுக்க சரவணா ஸ்டோருக்கு வரணும். நாளை தமிழ் புத்தாண்டு. நம்ம எல்லோரும் புது புடவை கட்டி கொண்டு ஆஃபீஸுக்கு தமிழ் புத்தாண்டுக்கு மறுநாள் வர வேண்டும். நீ என்ன சொல்ற? பத்மா தன்னுடன் கூட வரும் தோழிகளை சுட்டிக்காட்டி சரவணா ஸ்டோருக்கு அவர்கள் எல்லாம் என்னுடன் ட்ரெஸ் எடுக்க வர சம்மதித்து விட்டாங்க. நீ மட்டும் வரமாட்டேன்னு ஏன் பிகு பண்ணிக்கிற கவிதா என்றாள் பத்மா. நான் பிகு பண்ணலை பத்மா. நான் உங்களோட சரவணா ஸ்டோருக்கு ட்ரெஸ் எடுக்க வந்தா என்னோட மாமியார் வீட்டில் பிரச்சனை ஏற்படும் என்று தான் நான் யோசிக்கிறேன். என்ன எப்போதும் போல உங்கள் வழிக்கு இழுக்காதீங்க என்றாள். என்ன பெரிய பிரச்சனை வரப்போகிறது? உன்னோட மாமியார் கணக்கு கேட்பா. உன்னோட ஹஸ்பண்டு பெர்மிஷன் இல்லாமல் எதுவும் நீ செய்யக்கூடாது. அடுத்து உன்னோட மாமா பேர் உன்னை கோபித்து கொள்வார். இதான உன் பிரச்சனை என்று கவிதாவை பற்றி நன்கு தெரிந்து கொண்ட கேட்டாள் பத்மா. ஆமாம் பத்மா, எல்லாம் தெரிந்திருந்தோம். ஏன் என்னை வற்புறுத்தி சரவணா ஸ்டோருக்கு ட்ரெஸ் எடுக்க உங்களோட அழைக்கிற என்று கேட்டாள். உன்னோட மாமனார் மாமியார் ஹஸ்பண்ட் எல்லோருக்கும் பயந்து போய் உன்னோட ஆசைகள் அனைத்தையும் கட்டுப்படுத்தி கொண்டு நீ அடிமையை போல இருப்பது உனக்கு அவமானமா தெரியலையா கவிதா என்றாள் என்று தான் சொல்ல வேண்டும். எனக்கு ஆசாபாசம் இருந்தாதான் அடிமையா எஜமானியான்னு கேட்க தோன்றும். எனக்கு அதுதான் இல்லையே பத்மா என்று அழுத்து சிரித்து கொண்டாள் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த கம்ப்யூட்டர் காலத்திலும் மாமியாருக்கு பயந்து வாழும் பெண்கள் இருக்காங்கன்னு உன்னை பார்த்துதான் நான் தெரிந்து கொண்ட கவிதா என்று மீண்டும் அதற்கு பதில் சொன்னாள். எல்லாம் என்னோட தலைவிதி. என்னோட தலைவிதியை நீயோ நானோ மாற்ற முடியுமா பத்மா? தன்னோட இயலாமையை இப்படி கூறினாள் கவிதா என்று தான் சொல்ல வேண்டும். நீ அவங்களுக்கெல்லாம் அடங்கி போவதால் தான் அவர்கள் உன்னை அடக்கி வைத்திருக்காங்க. நீ இப்படியெல்லாம் அடங்கி போவதால் உன்னோட புருஷனுடைய கோழைத்தனத்துக்கு நல்ல தீனி. தன்னோட வசதிக்காக உன்னை அவர் தன்னோட அப்பா அம்மா பேரை பயன்படுத்தி உன்னை அடங்கி போகும்படி கூறுகிறார் என்றார். பத்மா ப்ளீஸ், என்னை கம்பல் பண்ணாத. நீ சொல்கிறபடியெல்லாம் நான் கேட்டால் மற்றவங்க என்னை தப்பாகவே பேச ஆரம்பித்து விடுவாங்க. அக்கம் பக்கம் உள்ளவங்க அடங்காத மருமகள் என்று பட்டம் வேறு என் மீது கட்டி விடுவாங்க. இப்படியெல்லாம் நான் பேச்சு கேட்க வேண்டுமா என்று கவிதா தன் இயலாமையை வெளிப்படுத்தினாள் என்று தான் சொல்ல வேண்டும். பத்மா கவிதாவை அவள் வழிக்கு இன்று விடுவதாக இல்லை. அவளை தன்னோட வழிக்கு எப்படியும் கொண்டு வந்து விட வேண்டும் என நினைத்து கொண்டு, கவிதா நான் சொல்வதை கவனமாக கேள். தன்னோட அப்பா அம்மாவை கஞ்சிக்கு அலைய விட்டு தான் மட்டும் தனி கொடுத்தனும் நடத்தி கொண்டு சொகுசாக இருக்காங்களே, அப்படிப்பட்ட பிள்ளைங்களை நடு ரோட்டில் வச்சு சுட்டு தள்ளணும். அதே சமயத்தில் தன்னோட மகன் மருமகளுடைய இயல்பான உணர்வுகளுக்கு மதிப்பு கொடாமல் குறுக்கே நிற்கும் பெற்றவங்கள் கூறுவதை எல்லாம் நாம் கேட்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை என்று சற்று உறக்கவே கூறினாள் பத்மா என்று தான் சொல்ல வேண்டும். கவிதா பத்மா கூறுவதை கேட்டு அமைதியாக இருந்தாள். ஆனால் அதே சமயத்தில் அவள் மனதில் ஒரு போராட்டமே நடந்து கொண்டிருந்தது. தனது புகுந்த வீட்டை பற்றி இப்போது நினைக்கவும் ஆரம்பித்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். ஆம், கவிதா தன்னுடைய கணவருக்கு நிகராக ஒரு தனியார் கம்பெனியில் டைப்பிஸ்டாக பணிபுரிந்து வந்தாள். ஆனால் அவள் வாங்கும் சம்பளத்தை ஒரு பைசா குறையாமல் கவரில் வைத்து மாதம் மாமியாரிடம் ஒப்படைக்க வேண்டும். அதனால் அவள் ஒரு டீ குடிக்க வேண்டுமானால் கூட யோசித்ததுதான் செலவு செய்வாள் கவிதா என்று தான் சொல்ல வேண்டும். அவள் புகுந்த வீட்டில் அவள் இருக்கும் சூழ்நிலையை தெரியாதவர்கள் அவள் பணம் செலவழிக்காத சுத்த கருமி என்றும் பணத்தை இப்போதே தனக்கு சேமித்து வைக்கிறாள் என்றும் தான் நினைப்பார்கள். அவள் நிலையை நன்கு உணர்ந்தவர்கள் அவளுடன் பணிபுரியும் உயிர் தோழி பத்மா மட்டும்தான். அவள் கவிதாவுக்கு அடிக்கடி அவள் கோழைத்தனத்தை சுட்டிக்காட்டி தன்னோட வழிக்கு வரும்படி வற்புறுத்துவாள். அதுபோலதான் இப்போதும் தன்னுடைய வழிக்கு கவிதாவை கொண்டு வருவதற்கு முயற்சியை மேற்கொண்டாள் என்று தான் சொல்ல வேண்டும். கவிதா, உன்னோட மாமனார் மாமியார் கூறுவதெல்லாம் நீ கேட்க வேண்டாம் என்று நான் கூறவில்லை. உனக்காக அவர்கள் கூறும் நல்லவைகளை மட்டுமே நீ எடுத்துக்கொள். அதே சமயம் அவர்கள் உன்னை சுற்றி ஒரு தேவையில்லாத எல்லை கோடு போட்டுவிட்டு அதற்குள் தான் நீ சுற்றி வர வேண்டும், வாழ வேண்டும் என்று உன்னை கட்டுப்படுத்தும் போது நீ ஏன் அந்த எல்லை கோட்டை தாண்டி வரக்கூடாது? எனக்கு மட்டும் மாமனார் மாமியார் இல்லையா? நாங்கள் எல்லாம் அவர்கள் கூட வாழவில்லையா? நீ ஏன் இப்படி மாமனார் மாமியாருக்கெல்லாம் பயந்து சாகிறது தான் எனக்கு புரியவில்லை என்றாள் என்று தான் சொல்ல வேண்டும்.
பத்மா பெண்ணுரிமை, பெண் விடுதலை, சம உரிமை என்பதெல்லாம் மேடை ஏறி பேசினால், எழுதினால் கேட்பதற்கும் படிப்பதற்கும் நம்மை போன்ற பெண்களுக்கு நல்லாதான் இருக்கும். ஆனால் நடைமுறைக்கு இதெல்லாம் ஒத்து வராதுப்பா என்பது என்னோட கருத்து என்றால் கவிதா என்று தான் சொல்ல வேண்டும். கவிதா, நான் என்ன சொல்ல வரேன் என்பதை நீ இன்னும் சரியா புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். இப்போது சொல்வதை கேட்டு நீ என் மீது கோபப்பட்டு விடாத. ஒரு பேச்சுக்கு தான் சொல்றேன். இப்போது நீ யாருக்கும் தெரியாம ஒருத்தனோடு பழகி பேசி கொண்டிருக்கிறாய் என்று வைத்துக்கொள். அதை பார்த்து உன்னோட மாமாவோ மாமியாரோ உன்னை கண்டித்து உன்னை நல்வழிவுபடுத்த நினைத்து உன்னை அவர்கள் கண்டித்து அடக்குறாங்கன்னு வைத்துக்கொள். அதற்கு தாராளமாக நீ அவர்களிடம் அவர்கள் சொல்வதை கேட்டு அடங்கி போகலாம். அடங்கித்தான் போக வேண்டும். அதை நான் மட்டுமல்ல, குடும்ப பெண்ணாக யாராக இருந்தாலும் அதனை நன்கு வரவேற்பார்கள். அதில் உன்னோட குடும்பம் கௌரவம் மட்டுமல்ல, நமது நாட்டு பண்பாடும் அடங்கி இருக்கு என்று அவருக்கு புரியும்படி விளக்கினாள் என்று தான் சொல்ல வேண்டும். பத்மா, நீ என்ன விடமாட்ட போல தெரிகிறது. இப்போ நீ என்னதான் செய்ய சொல்ற என்று கவிதா தன்னுடைய பிடிவாதத்திலிருந்து கீழே கொஞ்சம் இறங்கி வந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். கவிதா, அப்படி வா வழிக்கு. இப்போதெல்லாம் பெரும்பாலான பெண்கள் சம உரிமை, பெண் விடுதலை என்று எதை நினைக்கிறாங்கன்னா அதனை தவறாக புரிந்து கொண்டு கட்டுப்பாடு இல்லாமல் பெண்கள் எங்கு எப்படி வேண்டுமானாலும் யார் கூட வேண்டுமானாலும் சுதந்திரமாக சுற்றலாம், யார் நல்லதை எடுத்து சொன்னாலும் அதை காது கொடுத்து கேட்காமல் அவங்க என்ன சொல்வது, நாம என்ன கேட்டு அடங்கி நடக்க வேண்டும் என்ற தவறான எண்ணத்தில் தான் இருக்கிறாங்க. இந்த தவறான எண்ணத்தை மாற்றி சுய புத்தியுடன் நாம் அடங்கி நடக்க வேண்டியதற்கு மட்டும் அடங்கி நடக்க வேண்டும். அதே சமயத்தில் குதிரைக்கு கண்ணை மறைத்து விட்டால் ஒரே பாதையில் செல்வது போல எல்லாவற்றிற்கும் அடங்கியும் போகக்கூடாது. அதாவது உன்னை போல போதுமா, நாமும் நல்லது எது கெட்டது எது என்று சுயமாக சிந்தித்து செயல்பட வேண்டும் கவிதா என்று ஒரு குட்டி பிரசங்கமே செய்தால் பத்மா என்று தான் சொல்ல வேண்டும். பத்மா, என்னை பொறுத்தவரை பெண் விடுதலை, பெண் உரிமைகளை காட்டிலும் என்னோட குடும்பத்தில், அதாவது எனது புகுந்த வீட்டில் எனக்கு உள்ள உரிமையை பெறுவதற்கு நான் துணிவுடன் முன்வர வேண்டும் என்று கூற வருகிறாய், அப்படிதானே என்றால் கவிதா என்று தான் சொல்ல வேண்டும். அப்பாடி கவிதா, இப்போதாவது ஒரு வழியாக நான் சொல்வதை சரியாக புரிந்து கொண்டாயே. நமக்குள்ள நியாயமான உரிமையை எப்போதும் விட்டு கொடுக்க கூடாது. நீயும் உன் ஹஸ்பண்ட் போல வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாய். நீ சம்பாதிக்கும் பணத்தில் உனக்கு செலவு செய்ய உரிமை உண்டு. அதை யாரும் தடுக்க முடியாது. துணிந்து உன்னோட உரிமையை நிலைநாட்டு. உன்னோட ஹஸ்பண்டும் நாளடைவில் உணர்ந்து உன்னோட வழியில் வருவதோடு அவருடைய அப்பா அம்மாவிடம் உனக்காக உனது உரிமைக்காக வாதாடவும் முன்வருவார் என்றார் பத்மா என்று தான் சொல்ல வேண்டும். கவிதா ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்தவளாக, சரி பத்மா, நானும் உங்களுடன் சரவணா ஸ்டோருக்கு ட்ரெஸ் எடுக்க வரேன். உனக்கு சந்தோஷம் தானே? அதனால் எங்கள் வீட்டில் ஏற்பட போகும் பின் விளைவுகளையும் எதிர்கொள்ள நான் தயாராகிவிட்டேன் என்று அவள் கூறும்போது பக்கத்தில் உள்ள பத்மாவும் அவருடைய தோழிகள் அனைவரும் கைத்தட்டி ஆரவாரம் செய்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். கவிதா அவர்களுடன் சேர்ந்து சரவணா ஸ்டோருக்கு சென்றார். அங்கு தனக்கு ஒரு புடவை எடுத்து கொண்டார். அதே போல தனது மாமியாருக்கு புடவை, மாமாவிற்கு வேஷ்டி சட்டை, கணவருக்கு பேண்ட் ஷர்ட் கிளாத் எடுத்து கொண்டார். பில் ரூபாய் 3000 தாண்டியது என்று தான் சொல்ல வேண்டும். கவிதா ஸ்வீட் வாங்கி கொண்டு தோழிகள் அனைவரிடமும் விடை பெற்று மயிலாப்பூர் செல்லும் நகர பேருந்தில் ஏறினாள் என்று தான் சொல்ல வேண்டும். கவிதா வீட்டிற்குள் நுழைந்தவுடன் கவிதாவின் கணவன் ரமேஷ், வா கவிதா, என்ன இன்னைக்கு அமர்க்களமாக பெரிய பார்சலுடன் வருகிறாய் என்று கேலியும் கிண்டலுமாக வரவேற்றான் என்று தான் சொல்ல வேண்டும். நாளைக்கு தமிழ் புது வருஷ பிறப்பு இல்லையா, அதான் நம்ம எல்லோருக்கும் புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன் என்று வீட்டில் உள்ள மாமியார் மாமனாருக்கும் கேட்கும்படியாக சற்று உறக்கவே கூறினாள் கவிதா என்று தான் சொல்ல வேண்டும். தான் எடுத்து வந்த ட்ரெஸ்களை எல்லாம் மேஜையின் மீது ஒவ்வொரு துணியாக கவிதா வெளியே எடுத்து வைக்கும் போது அதை பார்த்து கொண்டிருந்த அவருடைய மாமியார் பொறுத்து கொள்ள முடியாமல், இவ்வளவுக்கும் பணம் அவளுக்கு ஏதுன்னு கேள் ரமேஷ், முகத்தை கடுகடுப்பாக வைத்து கொண்டு தன்னோட மகன் மூலமாக கேட்க ஆரம்பித்து விட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும். எங்கள் கம்பெனியில் புது வருஷத்தை முன்னிட்டு போனஸ் கொடுத்தாங்க, அதிலிருந்து தான் இந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வந்தேன் என்று தன் கணவருக்கும் மாமியாருக்கும் கேட்கும்படி பொதுவாக கூறினாள் என்று தான் சொல்ல வேண்டும். யாரை கேட்டுக்கொண்டு இவ்வளவும் செய்தாய், ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வந்தாய் என்று மாமியார் நேரடியாகவே கவிதாவின் மீது சீர ஆரம்பித்தார்.
நான் யாரை கேட்கணும் அத்தை? இது நம்ம பணம், அடுத்தவங்க பணம்னா தான் கேட்கணும் என்று உறக்கவே அவள் மாமியாரை பார்த்து பதிலடி கொடுத்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். கவிதா, நீ யார்கிட்ட பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா என்று ரமேஷ் வீடே அதிரும்படி கத்தினான். நான் எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறேன், சும்மா இருங்க, கத்தாதீங்க. இது நம்ம வீட்டு பணம் என்று தான் கூறினேன், என்னோட பணம் என்று நான் கூறவில்லை. நான் சம்பாதித்த பணம் என்றாலும் நம்ம எல்லோருக்கும் அந்த பணத்தை செலவு செய்ய உரிமை உண்டு, அதாவது நான் உட்பட என்பதை சற்று அழுத்தமாக கூறிவிட்டு, உங்களுக்கு புரியுதா என்று மாமியார் மாமாவையும் ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே தன்னுடைய கணவன் ரமேஷுக்கு பதிலளித்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். என்னடா ரமேஷ், இதெல்லாம் புது பழக்கம், மாமியாரின் பயம் கலந்த கேள்வி என்று தான் சொல்ல வேண்டும். அத்தை, அவரை ஏன் கேட்குறீங்க? நானாக தான் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வந்திருக்கேன். நான் சம்பாதித்த பணம் என்றாலும் என்னோட பணம் என்று தனிப்பட்ட முறையில் உரிமை கொண்டாடவில்லை. அதே போல எனக்கு மட்டும் புடவை வாங்கி வரல, உங்களுக்கும் மாமாவுக்கும் சேர்த்து தான் ட்ரெஸ் எடுத்து வந்திருக்கேன். இதில் என்ன தப்பு இருக்கு அத்தை என்று இப்போது கவிதா அமைதியாக பதிலளித்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். ரமேஷ், வீட்டில் எது செலவழிக்க வேண்டுமானாலும் எல்லோரும் கலந்து பேசி அதற்கு எல்லோருடைய சம்மதம் தெரிவித்த பிறகுதான் இந்த வீட்டில் யாரும் அந்த செலவை செலவழிக்க வேணும்னு உன்னோட பொண்டாட்டிக்கு தெரியுமா என்று கோபத்துடன் கத்தினாள் கவிதாவின் மாமியார் என்று தான் சொல்ல வேண்டும். எனக்கு எல்லாம் தெரியும் அத்தை. நான் வாங்கி வந்த சம்பள பணத்தில் போன மாதம் உங்கள் மகளுக்கு ஒரு மோதிரம் செய்து கொடுத்தீங்களே, அதை பற்றி நீங்கள் யாரிடம் கலந்து பேசுனீங்க? என்னிடம் கூட கேட்டிருக்க வேண்டாம், ஒரு வார்த்தை உங்கள் பிள்ளையிடமாவது கேட்டிருப்பீங்களா? நீங்கள் இப்போது கூறுங்க, நான் உழைத்து சம்பாதித்த பணத்தை எல்லாம் செலவழிக்க உங்களுக்கு உரிமை உண்டு, எனக்கு உரிமை இல்லையா? இது எந்த விதத்தில் நியாயமோ தெரியவில்லையே என்று கவிதா கேள்வியுடன் நிறுத்தினாள் என்று தான் சொல்ல வேண்டும். என்ன திமிரா அவ பேசுறா பார்த்தீங்களா என்று தன்னோட கணவனிடம் அழ ஆரம்பித்தாள் கவிதாவின் மாமியார் என்று தான் சொல்ல வேண்டும். கவிதா கேட்டதில் என்ன தவறு இருக்கு? அவள் கேட்டதெல்லாம் செய்தது எல்லாம் சரிதான். நம்ம மகளுக்கு மோதிரம் செய்யும் போது நீ யாரை கலந்து கேட்டுக்கொண்டு செய்தாய்? எனக்கு கூட தெரியாது. இப்போது கவிதா சொன்ன பிறகுதான் மோதிரம் பற்றி எனக்கே தெரியுது என்று கவிதாவின் மாமியாரை மாமா கடிந்து பேசினார் என்று தான் சொல்ல வேண்டும். நீங்களும் மருமக பக்கம் சேர்ந்துட்டீங்களா என்று புலம்ப ஆரம்பித்தார். அவள் சம்பள பணத்தை செலவு செய்வதற்கு நமக்கு எவ்வளவு உரிமை உண்டோ அதே போல அவளுக்கும் அவள் சம்பள பணத்தை செலவழிக்க உரிமை இல்லையா? அவளுக்கும் உரிமை உண்டு. அவ எனக்கு தெரிந்து இதுவரைக்கும் தனக்குன்னு எதுவும் செலவு செய்ததை நான் பார்த்ததே இல்லை. இப்பொழுது என்ன தேவையில்லாததையா வாங்கி வந்திருக்கா? வீணா அவளை போய் கோபப்பட்டு பேசுறாய் என்று கூறி தன் மனைவியை சமாதானப்படுத்த முயற்சி செய்தார் கவிதாவின் மாமனார் என்று தான் சொல்ல வேண்டும். கவிதாவின் மாமியார் யாருடைய சொல்லுக்கும் எதற்கும் சமாதானம் அடையாமல் தன்னோட உரிமையெல்லாம் பறிபோய் விட்டதாக தவறாக நினைத்து கொண்டு கையில் தன்னுடைய துணிமணிகளை திணித்து கொண்டு நான் என்னோட மகள் வீட்டுக்கு போறேன் என்று கோபத்துடன் வெளியேற முற்பட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும். அத்தை, நீங்க எங்கேயும் போக வேண்டாம் என்று மேலும் ஏதோ கூற முற்பட்ட கவிதா உன்னோட அத்தையை போக விடு. அவளுக்கு இந்த குடும்ப உரிமை முழுவதையும் நீ பறித்து விட்டதாக தவறாக எண்ணிக்கொண்டு அவசர கதியில் நினைத்து விட்டாள். அந்த எண்ணம் மாறியவுடன் உன்னை பற்றி புரிந்து கொண்டவுடன் அவளே நம்மை தேடி வருவாள். அதுவரை அவளை அவள் போக்கிலேயே விட்டுவிடுவதுதான் சரி என்று கூறி கவிதாவை அவர் மாமனார் சமாதானப்படுத்தினார் என்று தான் சொல்ல வேண்டும். மாமாவின் மாற்றத்தை கண்ட கவிதா சரவணா ஸ்டோரில் வைத்து அப்போது பத்மாவிடம் தான் பயத்துடன், பத்மா, என்னோட மாமியார் மாமாவின் குணத்தை என்னால் மாற்ற முடியுமா என்று பயம் கலந்த சந்தோஷத்துடன் பத்மாவிடம் கேட்டதற்கு, உன்னால் முடியும் கவிதா. நீ என்னோட பேச்சில் உள்ள நியாயத்தை உணர்ந்து நீ எங்களுடன் துணிந்து சரவணா ஸ்டோருக்கு ஜவுளி எடுக்க வந்தாயோ அப்போதே நான் உன்னை பற்றி என்ன நினைத்தேன் தெரியுமா கவிதா? நீ உன் உரிமைகளை புகுந்த வீட்டில் நிலைநாட்டுவாய் என்பது. எனக்கு உன் மீது நம்பிக்கை வந்துவிட்டது. துணிந்த நில், தோல்வி கிடையாது என்று பத்மா கூறியதை இப்போது கவிதா நினைத்து பார்த்து மகிழ்ந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். தன் மாமியாரும் தன்னை புரிந்து கொண்டு மகள் வீட்டிலிருந்து விரைவில் வீடு திரும்புவார் என்பதையும் தன்னுடைய மாமா தன்னிடம் உள்ள நியாயத்தை உணர்ந்து தான் செய்தது தவறு இல்லை என்று மாமியாரிடம் சுட்டிக்காட்டியதையும் கவிதா இப்போது நினைத்து பார்த்து மகிழ்ந்தாள் என்றாள்.